அனைவரையும் வணங்குகிறேன். இந்த காணொளி தனிப்பட்ட அமைப்பினரையோ தனிப்பட்ட நபரையோ புண்படும் நோக்கில் எடுக்கப்பட்ட காணொளி அல்ல. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்த திருக்குறளின் கதை வடிவத்திலான விளக்கம் ஆகும். அதிகாரம் 33 கொல்லாமை. குறள் எண் 327. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறிது இன்னுயிர் நீக்கும் வினை. அதாவது தன் உயிர் பிரியும் நிலை வந்தாலும் அதை தற்காத்து கொள்வதற்காக மற்றொரு உயிரை கொல்லும் செயலை செய்யாதே. இந்த பாடலுடைய விளக்கத்தை கதை வடிவத்தில் பார்ப்போம். முன்னொரு காலத்தில், அதாவது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக, கேரளா மலப்புரம் என்ற ஊரில், அதாவது வயநாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர், அங்கு கர்ப்பிணி தாய் யானை தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையோடு பேசிக்கொண்டே சென்றது. அந்த தாயானை வயிற்றில் இருக்கும் குழந்தை தாயிடம் கேட்டது, அம்மா, இங்கு ஒரே இருட்டாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது என்று கேட்டது. தாயானை, நீ பயப்படாதே, இந்த உலகம் மிக அமைதியானது. இந்த உலகம் நமக்கு பல மரங்கள் கொடுத்துள்ளது. அந்த மரங்களிலிருந்து பழங்கள் நமக்கு உணவாக கிடைக்கிறது. பெரிய மலைகள் இருக்கின்றன, குளிர்ந்த காற்று வீசும். அந்த மலை அன்னை நம்மளை பாதுகாப்பால். தாகம் தீர்க்க நதி அன்னை இருக்கிறாள், அவள் நம்மளை பாதுகாப்பால். நீ வெளியே வந்தவுடன் இந்த அழகான உலகை கண்டு ரசிக்கலாம். என்னை போல் என்னோடு சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழலாம் என்று கருவில் இருக்கும் தன் குழந்தைக்கு இந்த தாய் யானை கூறிக்கொண்டே சென்றது. அங்கே சிறிது தூரம் சென்ற பிறகு மட மானிடன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் அந்த கருவுற்றிருந்த தாய் யானைக்கு பழங்கள் கொடுப்பது போல், அன்னாச்சி பழத்தில் உணவு கொடுப்பது போல், அன்னாச்சி பழத்தில் நாட்டு வெடிகுண்டை வைத்து கொடுத்து விட்டான். விளைவு, அந்த குண்டு வெடித்து தாடை நொறுங்கியது. அலறல் சத்தம் தன் வயிற்றில் இருக்கும் குட்டி குழந்தைக்கு கேட்டுவிடுமோ என்று எண்ணி நதி அன்னையிடம் அழுது கொண்டே காப்பாற்றுமாறு தஞ்சமடைந்தாள் தாய் யானை. அந்த தாய் யானையிடம், நதி அன்னையிடம், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் பிள்ளையாவது காப்பாற்று என்று அலறிய வண்ணமே கேட்டது. அந்த நதி அன்னை தன்னால் உதவி செய்ய முடியவில்லையே என நதி அன்னையும் அழத் தொடங்கினாள். 2 நாளாக நதி தன் பிள்ளையை நிச்சயம் காப்பாற்றுவாள் என்று அதனோடு பேசிக்கொண்டே உயிரை விட்டது. நதியும் கதறி அழத் துவங்கினாள். தன்னால் காப்பாற்ற முடியவில்லையே, உதவி செய்ய முடியவில்லையே என்று எண்ணினாள். ஆகவே மக்களே, நீங்கள் எனக்கு கூறுங்கள், இந்த யானை அந்த நதியிடம் 2 நாளாக என்ன கூறியிருக்கும் என்று. அவள், அந்த நதி அன்னை என்ன முடிவு எடுத்திருப்பாள்? அவள் அமைதியாகவா இருப்பாள்? ஒருபோதும் மாட்டாள். இந்த செயல் அனைத்துக்கும் காரணம் அந்த மட மானிடன். அன்று எவ்வாறு நதி அன்னை யானையையும் குட்டியையும் காப்பாற்ற முடியாமல் தவித்தாலோ அதே போல்தான் இன்று நம் மக்களை காப்பாற்ற முடியாமலும் உதவி செய்ய முடியாமலும் நாம் பரிதவிக்கிறோம். ஆகவே மட மனிதன் போல் இல்லாமல் எல்லா உயிரும் நம் உயிர் போல் எண்ணி பாதுகாப்போம். நதியாக இருந்தாலும் சரி, பிற உயிராக இருந்தாலும் சரி. ஏனெனில் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். எனவே மக்களே, பிற மனிதர்களையும் நம் மக்களென எண்ணுவோம். இயற்கையின் முன் மனித சக்தி சாதாரணமானதுதான். இருந்தாலும் வயநாடு சம்பவம் மிக துயரமானதே, நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாததே. இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்.
இதுபோல் இன்ன பிற சம்பவம் இனியும் நடைபெறாமல் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்வோம். மிக்க நன்றி.